அனைவருக்கும் வணக்கம். 1997 முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களை, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். மீண்டும் பழமை போல தாயகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதன் அரசியல் நகர்வுகள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் ஆய்வாளர் தோழர் வி. சிவலிங்கம் மற்றும் அரசியல் ஆய்வாளர், முன்னாள் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் முக்கிய உறுப்பினர் சோலையூரான் இணைந்து கொள்கின்றனர். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேச நேற்றை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும். இப்ப என்னென்னால் இந்த அண்மை கால அரசியல் நகர்வுகள், குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தத்திற்கு பிற்பாடு இந்த மாகாண சபை தொடர்பாக மக்கள் மத்தியில் அவ்வளவு தூரம் விருப்பம் காணப்படுவதாக தெரியவில்லை. ஊடகங்களும் கிட்டத்தட்ட ஒரு மௌன நிலையில தான் இருக்குது. இந்த கட்டத்தில தான் நாங்கள் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சென்றிருக்கின்றார். அதே போல இலங்கையில இருந்து கஜேந்திரகுமார் தலைமையிலான அணி தமிழ்நாடு சென்று வந்திருக்கின்றது. இந்த பின்னணியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அனர்த்தங்களுக்கு பிற்பாடு ஜேவிபியினுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, குறிப்பாக கொழும்பு மாநகர சபையில அவர்கள் ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்களால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியல. அதே சமயம் வடக்குல ஒரு பிரதேச சபையை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு தோழர் சிவலிங்கம்? நாங்கள் முதலாவது மாகாண சபை தொடர்பாக நாங்க பார்த்தமையா இருந்தால், மக்கள் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்கிற நேரத்துல இந்த இயற்கை நெருக்கடியும் வந்திருக்குது. அதால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில கடந்த காலங்கள்ல மாகாண சபை நிர்வாகங்கள் ஊழலுக்குள்ள சிக்கப்பட்டு அவைகள் ஒரு மக்கள் எதிர்பார்த்த பலனை அந்த நிர்வாகங்கள் கொடுக்காததால மக்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தல் முடிவுகளால அல்லது தேர்தல்களால ஏதாவது மாற்றம் வந்து விடுமோன்ற எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லை. ஆனபடியா மக்கள் மாகாண சபைகள் இருந்து கொண்டுதான் இல்லாமலும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மன உணர்வுல இன்றைய காலகட்டத்துல இருக்கணும். அரசியல்வாதிகள் ஒரு சாரார் மாகாண சபை வைக்கணும் என்று சொல்றார்கள், இன்னொரு சாரார் மாகாண சபை தேர்தல்கள் இப்பொழுது வைப்பதிலே அர்த்தமில்லை என்ற விவாதங்கள் இருக்கின்றன. இங்கு முக்கியமானது நாங்கள் இதை ஒரு 2 அம்சங்கள்ல பார்க்கணும். ஒன்று, மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேணும். அது நாட்டின் ஜனநாயக மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை அது ஸ்திரப்படுத்துவதாக அமையும். அடுத்த கேள்வி, தேர்தல்கள் தேவைதான், ஆனால் எப்போதுன்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. மக்கள் சரியாக உள்ளத்துல தங்களுடைய வாழ்க்கை தொடர்பான கவனங்களை செலுத்த முடியாத நிலையில பாடுதாரர்களுக்கு போட முடியல, வேலை வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கு, விவசாயம் பழுதா போயிருக்கு, போக்குவரத்து தடியாயிருக்கு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுக்கிற நேரத்துல இந்த தேர்தல்ல இவற்றுக்கான மாற்று திட்டங்கள் பற்றி மக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மக்கள் இந்த தேர்தல்ல வாக்களிக்கிறதா இருந்தால் மக்கள் இது பற்றிய தெளிவான அறிவூட்டப்பட வேண்டும். அதாவது குறிப்பாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்களின் மூலம் மக்கள் அறிவூட்டப்படுகிறார். ஆனால் இப்பொழுது மக்கள் பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கணுமோ அல்லது மக்கள் பொருளாதார சிக்கல்ல இருக்கல இந்த மக்களுக்கு முன்னால இந்த பிரச்சாரங்களை எப்படி எடுத்துக்கொண்டு போறது, இப்படியான பல பிரச்சனைகள் எங்களுக்கு முன்னால இருக்குது. ஆனபடியா நாங்கள் இதுல ஒரு கவனமாக முடிவெடுக்கணும், மக்கள் சார்ந்து எடுக்கணும். மக்கள்
தேர்தல் தொடர்பாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய புறச்சூழல் இருக்குதோ, மக்களின் பொதுவான இயல்பு வாழ்க்கைக்கு அவைகள் திரும்பிட்டினுமோ, இவை போல பல அம்சங்கள் குறித்து நாங்கள் விவாதிக்க வேணும். சோலையுரான், நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக கொழும்பு மாநகர சபை தோல்வியை கண்டிருக்கிறார்கள், அதே நேரம் வடக்குல ஒரு பிரதேச சபையை பெற்றிருக்கின்றார்கள். நினைக்கிறேன் அதுதான் முதலாவது பிரதேச சபை என்று நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் இந்த அளவுல இருக்கு. நீங்கள் அண்மையில அடுத்த காலகட்டத்துல இலங்கையில நின்று இருக்கிறீர்கள், அங்க இருந்தால் வந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அங்குள்ள நிலைமைகள் எப்படி இருக்கு? தோழர், இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அனர்த்தத்துக்கு பின்னால சூழல் இல்ல அதுக்கு முன்னோக்கி நாங்க பார்க்கலாம். இலங்கையில ஒரு இடதுசாரி ஒரு முற்போக்கான பாத்திரம் வகிக்கிற ஒரு அரசியல் அங்க தோற்றப்படுது. அப்ப அந்த தோற்றப்பாட்டுக்கு எதிராக அங்க வலதுசாரிகளா இடதுசாரிகளான்ற நிலைமைக்கு தான் அந்த நாடு நிக்குது. இன்றைக்கு யார் இந்த அதிகாரத்தை வச்சு கொண்டு போறண்டு? அப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல இந்த அதிகாரத்துக்கு வலதுசாரிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் என்னென்ன நடந்ததுன்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வலதுசாரி கட்சிகளை முன்னுக்கு கொண்டு வர இதுல ஏகாதிபத்திய நலன்கள் உள்ள வலதுசாரி நலன்கள் உள்ளாக்கள் இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தோற்று போயிருக்கிறாங்க. இலங்கையில் நடந்த இந்த போராட்ட வரலாற்றை போய் நாங்க இதுல ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது பங்களாதேசத்துல இருந்தாலும் சரி, நேபாளத்துல இருந்தாலும் வலதுசாரிகள் எடுத்த வெற்றியை இலங்கையில அது பெற முடியாம போயிருக்கு. அப்ப இலங்கையில இப்ப நீங்க அந்த கஜேந்திர பொன்னம்பலம் போனாலும் சரி, இந்த அனர்த்தத்தோட இந்த நாடுகளுக்குள்ள வேற நாடுகள் உதவிகள் வாரது, அனர்த்தத்தின் வாரதுல இருந்து பார்த்தாலும் நாங்கள் என்ன பார்க்க வேணும்னா, இலங்கையில ஒரு வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமான ஒரு அரசியல் போர் அங்க நடக்குது. அந்த போர்ல இதுல பலர் எந்த பக்கம் நிக்கிறாங்கன்றதுல இருந்துதான் இருக்குது. இந்தியா போன்ற நாட்டோட கஜேந்திரம் பொன்னம்பலமாக்கள் போய் கதைக்கிற விஷயமா இருந்தால, அமெரிக்காவோட பிளேன் இன்னைக்கு பலர் கதைக்கிற விஷயங்கள்ல இருந்து பார்த்தாலும், அப்ப இந்தியா அது அந்த பெரிய ஒரு பிரமாண்டமான நாடு, தண்ட உறவுகளை எப்படி வச்சுக்கொள்ளும். இந்த அமெரிக்கா நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டுகள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை இந்த டிப்ளோமேட்டிக் விஷயத்துல தோத்து போய்தான் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தோழர். மற்றது அமெரிக்காவோட எல்லா டிப்ளோமேட்டிக்கும் உலகம் ஃபுல்லா தோல்வி அடைஞ்சு கொண்டுதான் வருகிறது. அவங்க எல்லா இடமும் போய் ஃபெயிலியரா தான் இருக்காங்க. இன்றைக்கு ரஷ்யாவில் அடிக்கிற எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற விஷயத்திலிருந்து ரஷ்யா தன்னை தக்க வச்சு கொள்றது. இன்றைக்கு இந்திய ரஷ்யாவோட உறவு, நாளைக்கு சீனா, இதை எப்படி அந்த உறவுகளுக்கு போகும். அப்ப இலங்கையில இன்றைக்கு நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாத்தோடையும் இலங்கை இன்றைக்கு ஒரு இடதுசாரி போக்குல இருக்கு. இந்த இடதுசாரி போக்குல இருந்து அதை இல்லாமக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், நீங்க கேட்கிற தமிழ்நாட்டுக்கு கஜேந்திரன் பொன்னம்பலம் போன ஆக்கள் விஜயம் என்றாலும் சரி, இந்தியா வெளியுறவு அமைச்சர் இங்க வந்த விஷயம் என்றாலும் சரி, இந்த விஷயம் இந்த துண்டு துண்டா பார்க்காம நான் பார்க்கறதுன்னா, இலங்கையில ஒரு வலதுசாரிகளும் இடதுசாரிகளுக்குமான பிரச்சனையில தான் அந்த கொழும்பு பட்ஜெட்டும் தோக்கடிக்கப்பட்டிருக்கு. அதுல எழுப்பப்பட்ட கேள்விகள் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல அந்த பட்ஜெட் திரும்பவும் வரக்குள்ள NPP வெல்றதுக்கான சாத்தியம் இருக்கும். ஏன்னா மக்கள் நேரடியா எந்த பக்கத்துல நிக்கணும்ன்றதுல இலங்கையில நான் நினைக்கிறேன் இருக்கேன். சோலையுரான் சொன்ன மாதிரி இலங்கையில உண்மையிலேயே இன முரண்பாடுகளை மீறி அந்த வர்க்க முரண்பாடுகள் பலப்பட்டு நினைக்கிறீங்களா? என்றால் நாங்கள் பார்த்தோம், இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னான தமிழரசு கட்சியின் காலத்துல தமிழ் மக்கள் மத்தியில இருந்த ஏனைய முரண்பாடுகள், குறிப்பாக சாதிய பிரதேச முரண்பாடுகள் வலிந்து பின்தள்ளப்பட்டு இனம் முரண்பாடுகள் முன் தள்ளப்பட்டிருந்தது. அதனாலதான் விடுதலை அமைப்புகள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். ஏனைய முரண்பாடுகள் பற்றின அவ்வளவு தூரம் புரிதல் ஏற்பட இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கா? நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது இன முரண்பாடும் இருந்திருக்கு, வர்க்க முரண்பாடும் இருந்திருக்கு. காலத்துக்கு காலம் வர்க்க முரண்பாடு மேல போய் இன முரண்பாடு தணிஞ்சிருக்கு. சில காலத்துல இன முரண்பாடு மேல போய் வர்க்க முரண்பாடு குறைஞ்சிருக்கு. அதாவது 70ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலகட்டங்கள்ல இன்றைக்காவது இன முரண்பாடு பின்தள்ளப்பட்டு வர்க்க முரண்பாடு முன் தள்ளப்பட்டிருக்கா? இன்றைக்கு உள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கா? நாட்டின் பொருளாதார மாற்றத்தில இருந்துதான் இந்த இன முரண்பாட்டையும் வர்க்க முரண்பாட்டையும் நாங்க பார்க்கணும். 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 2வது குடியரசு யாப்பு ஜே.ஆர். ஜெயவர்தன நினைச்சார், தன்னால இந்த இன முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றா வடபகுதியில இருக்கிற பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதன் மூலம் இன முரண்பாட்டு கூர்மையை தணிக்கலாம்.
அதே நேரத்தில் அவர் பார்த்தார் இந்த பொருளாதாரமும் வர்க்க முரண்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்கிறபடியாதான் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறதால வர்க்க முரண்பாடும் கூர்மையடைகிறதால நாட்டை ஒரு சிறந்த பொருளாதாரத்தை கொண்டந்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி காரணமாக வர்க்க முரண்பாடு கூர்மை குறையலாம் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவரால் ரெண்டையுமே தணிக்க முடியல. தேசிய இன பிரச்சனையை இன முரண்பாட்டை குறைக்கலாம் என்று அவர் இராணுவ வழி மூலம் அதை அணுக விரும்பினார். ஆனால் அதை அவரால் தணிக்க முடியல. வர்க்க முரண்பாடுகளை தணிக்கலாம் என்று அவர் பார்த்தார். தொழிற்சங்கங்கள் பலமாக இருந்தன. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம், மறுபக்கத்தில ஜேவிபியினுடைய வர்க்க போராட்டத்தின் அடிப்படையிலான போராட்டங்கள் இவை எல்லாம் ஜேஆர் எதிர்பார்த்த சிறந்த பொருளாதாரத்தினால வரக்கூடிய நன்மைகளை தெரியல. ஏனென்றால் இந்த 75 ஆண்டுகள்ல நீங்கள் கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டு வரும் வரையும் இந்த அரசியல் கட்சிகள் கிராமப்புறங்கள்ல பலமாக வேரூண்டி இருந்தது. முந்தி நீங்கள் அறிவியல் பொல்லை கொடுத்து தமிழக கட்சிக்காக ஒரு பொல்லை வைச்சாலும் அவர்கள் வெல்லுவார்கள் என்ற நிலைமை. இதுக்கு காரணம் அரசியல் கட்சிகள் கிராமப்புறங்கள்ல பலமாக வேரூண்டி இருந்தது. அப்ப தேர்தல் வந்ததுண்டா யார் வெல்லுவார்ன்றத தேர்தலுக்கு முன்னதாகவே சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த 78ஆம் ஆண்டுக்கு பிறகும் நாட்டில பாராளுமன்றத்தின் பலவீனங்கள், நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை, தேர்தல் முறையில மாற்றங்கள், விகிதாசார பிரதித்துவம், விருப்பு வாக்களித்தல், இவை எல்லாம் தேர்தல் முறையிலே அந்த கிராமப்புற மக்களின் அதாவது கட்சிகள் பலமா கட்சிகள் ஒரு முகவர்களை வச்சு வாக்கெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு. அப்ப இந்த முகவர் மேல்தான் கொன்ட்ராக்டுகளை எடுப்பினம், அரசாங்க பெனிஃபிட்டுகளை வாங்கி கொடுப்பினம், அவையெல்லாம் ஒரு வாக்கு வங்கிகளை சேகரித்து கொடுக்கிறாக்களா இருந்தினம். அப்ப மக்களுக்கும் கட்சிக்கும் இடையிலான உறவு குறைஞ்சது. இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், இப்பொழுது எந்த கட்சி அதிகாரத்துக்கு வரும்ன்றது எங்களால சொல்ல முடியல. ஏனென்றா மிதக்கும் வாக்காளர் தொகை கூடிட்டு, அன்றைக்கு கட்சிக்கான வாக்காளர் கூடி மிதக்கும் வாக்காளர் தொகை குறையா இருந்தது. அப்ப எந்த கட்சி வரும்ன்றது சொல்லக்கூடிய இருந்தது. இப்ப மிதக்கும் வாக்காளர் தொகை கூட எந்த கட்சி வரும்ன்றது தெரியாமல் போச்சு. இதனால தான் 2024ஆம் ஆண்டு தேர்தலை எடுத்தால் தேசிய மக்கள் சக்திக்கு தெரியாது தாங்கள் இவ்வளவு பெருந்தொகையாக வெல்லுவோம். அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கும் தெரியாது இவ்வளவு படுதோல்விக்கு நாங்க போவோம். அப்ப இதுல ஒன்று தெரியுது, இந்த கட்சிகள் மக்களோட தெளிவான உறவில இருக்கலையன். இரண்டாவது, மிதக்கும் வாக்காளர் தொகை அதிகரிக்கிறது. அதால தான் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன போன்ற கட்சிகள் மக்களின் வாக்கை பெற்று சிங்கள பௌத்த தேசியவாதத்தை சொல்லி கடைசியாக அது ஊழல் கட்சிகளாக மாறக்குள்ள இந்த மிதக்கும் வாக்காளர்கள் என்ன நினைக்கணும்னா, இவைகளாலே இனி எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரையினும். அப்ப அவைகளுக்கு இருந்த ஒரே தெரிவு, மூன்றாவது தெரிவு இந்த தேசிய மக்கள் சக்தி தான். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறத விட அவர்களுக்கு வேறு தெரிவு இல்லை. அப்ப 2024ஆம் ஆண்டு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இங்கதான் நாங்கள் கவனமா இருக்கணும். இந்த அரசாங்கம் இந்த மிதக்கும் வாக்காளர்களுடைய தீர்மானத்தின் காரணமாகத்தான் 159 பேரை வச்சிருக்கணும். இதில் எப்ப மாறுவினம்ன்றதும் எங்களுக்கு தெரியாது. இந்த மிதக்கும் வாக்காளர் என்றபடியா இந்த அரசாங்கம் தாங்கள் எதிர்பார்த்ததை தரையில்லையண்டா அவைகள் வேறு ஒரு தெரிவுக்கு போவிடுவினோம். எங்களுக்கு முன்னால உள்ள விவாதம் என்னென்றா, இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை பலப்படுத்த போவதா சொல்லுறது, ஊழலை இல்லாமல் பண்ண போவதா சொல்றது, இனவாதத்தை இல்லாமல் பண்ண போவதா சொல்லுறது,
புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்து தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வர போவதாக கூறுகிறது. மற்றது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் பண்ண போவதாக சொல்லுகிறார். பயங்கரவாத தடுத்திட்டத்தை இல்லாமல் பண்ண போவதாக கூறுகிறார். இவை எல்லாம் நாட்டில் ஒரு ஜனநாயக மயப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான தீர்மானங்கள். அப்ப இந்த அரசாங்கம் இது எடுக்கிறதுக்கு இங்க இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்லி நாங்கள் தொடர்ந்து கலைக்கலாம். 2024 வந்த அரசாங்கம் ஒரு புரட்சிகர கட்சியால கொண்டுவரப்படையில. அதாவது ஒரு வைப்பமே தேவிக்கு ஒரு புரட்சிகர கட்சி, அந்த புரட்சிகர சித்தாந்தங்களை நம்பி மக்கள் அந்த அரசாங்கத்தை கொண்டுவரையில. அதே நேரத்துல ஒரு இராணுவ புரட்சியாலையும் அரசாங்கத்தை கொண்டுவரையில. இந்த உளுத்து போன இந்த பொறிமுறையை வச்சுத்தான் அரசாங்கத்தை மாற்றி இருக்கணும். அப்ப ஜேவிபிக்கு முன்னால உள்ள பிரச்சனையும் இந்த உளுத்து போன பொறிமுறைக்குள்ளாலதான் மாற்றங்களை கொண்டுருவோம். இது ஒரு வில்லங்கமான அலுவல். ஆனபடியா நாங்கள் என்ன பார்க்கணும்னா, ஜேவிபி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேணும். அது காப்பாற்ற விடாமல் சபைக்கு போகாமல் இருப்பதற்கு நாங்கள் விழித்து கொண்டிருக்கணும். இந்த அரசாங்கம் அங்கால இங்கால சரியாமல் அழுத்தி கொண்டே இருக்கணும். ஊடகங்களுக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்பவர்களும் இந்த அரசாங்கம் தடுமாறாமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான அழுத்தங்களை நாங்க பிரயோகிக்கணும். செலிங்கம் சொல்றதின் படி பார்த்துக்கல, யார் ஜெயவர்தனா ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்துல தான் 77 தொடர்ந்து தான் இந்த இனவாதம் நினைக்கிறேன் மிக வேகம் பெறுகிறது. அந்த இனவாதத்தை மழுங்கடிக்கிறதுக்கு அவர் இராணுவ உத்தியை பயன்படுத்த போறார். ஆனா அவர் மிக குறுகிய காலத்திலேயே இந்த இராணுவ உத்தியினூடாக இதுக்கு தீர்வு காண இல்லாண்ட முடிவுக்கு வார. அதாலதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வருது. குறிப்பாக சோலையுரான்ட்ட கேட்கிறேன், இப்ப அந்த காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்த நீங்கள் ஒரு 70% எங்க தமிழ் மக்கள் ஒரு 2 சமூகத்தை சேர்த்தாலும், தமிழ் முஸ்லீம் மலைய தமிழர்களை சேர்த்தா கூட நாங்கள் ஒரு 18-20% இருந்திருக்கிறோம். 80% சிங்கள பெரும்பான்மை மக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் 1000 மட்டும் நாங்கள் எங்களுடைய கேட்டுக்கொண்ட தமிழீழத்தை எடுக்கலாம் என்று நினைச்சது எவ்வளவு தூரம் புத்தி சாதுரியமானது? அது நல்ல கேள்வி தோழர். இப்ப சிவலிங்கம் தோழர் பேசிட்டு வந்த அந்த எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா தோழர், உண்மையா இலங்கையில ஒரு இன முரண்பாடு மேலாக நின்றிருக்கு. அந்த மேலோடாகத்தான் இந்த ஆயுத போராட்டமும் இங்க வருகுது. இந்த உலக நாடுகள் தேவையிலும் அங்க அதுல பிரயோசனப்படுத்தப்பட்டிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, இலங்கையில இனவாத தொடர்ச்சியா 48க்கு பிறகு அது மெல்ல 50ல இருந்து மெல்ல மெல்ல வந்த விஷயம். அதே நேரத்துல வர்க்க ரீதியாகவும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதா நாம பாக்குறோம். ஆனா இந்த போக்குல இப்ப சிவலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி கட்சி இல்லாத மிதக்கு வாக்குகளை ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அது வருகுது. அதுக்கு முதல் நாங்கள் ஆறு வெல்லுவார் என்று யாரும் அடிச்சு சொல்ற நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இலங்கை அரசியல் வரலாற்றுல உண்மையா 2015 இலங்கையில ஒரு மாற்றம் வருது தோழர். உண்மையா நான் அப்படித்தான் அவதானிக்கிறேன். அது 2004 எம்பிபிக்கு வந்த மாற்றமாவோ இல்ல அறகலை போராட்டத்துல 2015 நான் 2 அவதானம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப 2015 நீங்க பாத்தீங்கன்னா மைந்தே தோக்கடிக்கிறதுக்காக பலர பேர் சொல்லப்பட்டது. ஆனா இங்கே இருந்து திடீரென்று தான் மைத்திரி வருது. நாங்க அப்ப மைத்திரிக்கான ஆதரவு தளத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தலைமைகள் கட்சிகள் எங்கெங்க நின்று அது தெரியும் உங்களுக்கு. இந்த போக்குல நீங்க பாத்தீங்கன்னா 2015 இந்த மஹிந்த ராஜபக்சே தோக்கடிக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாகுதுன்னு. அந்த உருவாகுற அந்த சூழல்ல ஜேபியில இருந்து பிரிஞ்சு போன குணரட்ன ஆக்கள் குமார் குணரட்ன ஆக்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலில் கலந்து கொள்றேன். ஆனா ஜேவிபி அந்த சூழலை சரியா பயன்படுத்தி அந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொள்ளுது ஜனாதிபதி தேர்தலில். அப்ப அந்த அந்த இதுல 1 லட்சம் 2 லட்சம் வாக்குல தான் மைத்திரி வென்றது. உண்மையா இந்த 3 லட்சம் வாக்குகளையும் ஜேவிபியும் ஒரு ஆளை போட்டு இருந்திருந்தா அன்றைக்கும் இவர் மைந்ததான் வென்றிருப்பார். மைந்ததான் வெல்றதுக்கான சூழல் இருந்தது. அப்ப அந்த மக்களுக்குள்ள நடந்த அந்த மாற்றத்தை ஒரு சாதாரண மக்களுக்கு வேலஞ்ச வழியா ஜேவிபிக்கு அது விளங்கி இருக்கு. அதால அந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொள்ளுது.
அதோட மைத்திரி வருது. மைத்திரியோட கூட்டுக்குள்ள நடந்த அந்த கூத்து சின்ன புள்ளத்தனமான இதுகள் மைத்திரியில ரணில் அப்புறம் ரணில் மைத்திரியை ரணிலை தூக்கி போட்டு போற இதை கொண்டு வந்த இந்த பிரச்சனைக்குள்ள மக்களுக்கு ஒரு குளவடி வந்து ஒரு மாற்றத்தை நோக்கியாகத்தான் அந்த போராட்டம் போகுது. போராட்டத்துக்கு பின்னால ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு ஆளை, ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து ஒரு வேலை வந்த கட்சியை அது தீர்மானிச்சிட்டு மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அப்ப அதை இல்லாமக்கிறதுக்கு இன்னொரு தரப்பு இங்கால வலதுசாரிகளா வேலை செய்துன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப இன்றைக்கு சிறுபான்மையான மக்களுக்காக இருக்கிற தமிழ் கட்சிகளுக்குள்ள அந்த மாற்றம் வரல. அது நாங்க இன்னொரு கட்டத்துல பேசுவோம். அப்ப அதுக்குள்ள இருந்து வாராக்கள் இன்றைக்கு இந்த அரச ஒரு சாதாரண மக்கள வாழ்வுக்காக இன்றைக்கு தொடர்ச்சியாது செய்து இந்த நடந்து முடிஞ்ச பெரும் அழிவிலே வந்து உடனடியாக செயல்பட்ட முறையை நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி செயல்பட்டுன்றதை நாங்க அவதானிக்கலாம். அது உடனடியா அதுல ஊழல் நடக்குதா, விதானம் கொடுக்கலையா, அதுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடனடியா அதுல செயல்பாட்டு முறை எப்படி அந்த மக்களுக்காக நின்றதுண்டு. இதே இதுல சுனாமி காலத்திலேயோ முதல் நடந்த சூறாவளிகள் அதுகளிலே பாத்தீங்கன்னா இருந்த வலதுசாரி கட்சிகள செயல்பாடையும் இன்றைக்கு சாதாரண மக்கள கட்சியா இருக்கிற எம்பிபி என்ற இந்த கட்சியில செயல்பாட்டையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு தோழர். அப்ப அந்த அடிப்படையில இந்த அரசு இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு 75 வருஷம் இருந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லா இதுகளையும் செய்ய முடியாம இந்த அரசு திணறதான் நான் பாக்குறேன். இப்ப பாருங்க, ஒரு விதானையே பாதிக்கப்படாத 48 பேரை கொடுக்காங்க. விளையாட்டு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாது அதை போய் இந்த அரசு பார்க்க இல்லாது. அப்ப அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. அந்த கடந்த ஜனாதிபதி தேர்தல்ல பொது மன்னிப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து பொது மன்னிப்பு விடுறது ஜனாதிபதி சொல்லாத பேரெல்லாம் இந்த சேர்த்து வச்சு விட்டாங்க, ஒரு கொலைகார ஆக்கள் எல்லாம். இப்ப அந்த சிஸ்டத்தை உடைக்கிறது வந்து உண்மையா ஜேவிபி போன்ற இந்த சிவலிங்கன் தோழர் சொன்ன மாதிரி உளுத்த இந்த சிஸ்டத்துக்குள்ளால அவங்களால இன்றைக்கு உடனடியா செய்யலாம். இப்ப எங்களாக்களால் வைக்கப்படுறது என்னன்னா பயங்கரவாத சட்டத்தை உடனேடு ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமாக்கு ஏன்னா இதெல்லாம் இல்லாமாக்கினா திடீரென்று இல்லாமாக்கினதோட இந்த உளுத்த இந்த சிஸ்டம் வந்து மேலோங்கும் தோழர். அவ்வளவு வேகமா மேலோங்குமா நாங்க வந்து இந்த கட்சி ஆக்கள் இல்லை, இந்த கட்சி இதுல இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தை ஒரு முற்றுமுழுவா சீரமைக்காம இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஆக்குறது எந்த அளவு சரிவரும் என்று சமூகத்தை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்களும் சொல்றோம், ஜனநாயக பண்புகள் உருவாக்கப்பட வேணும். இலங்கையில் இருக்கிற அந்த அதிகார வர்க்கத்திட்ட பாராளுமன்றத்தில் இருக்கிற அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு போக வேணும். சாதாரண மக்கள் அந்த அதிகாரத்துக்கு வர வேணும். இதெல்லாம் நடக்கப்பட வேண்டிய வேலைதான். ஆனா அந்த வேலைக்கான விஷயங்கள் கீழ் சமூகத்துக்கு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள இதே இப்ப சொல்லுங்க தொடர் சொல்ற மாதிரி இந்த உளுத்து போன சிஸ்டத்தையும் சீரமைக்கும் பிறகு சில விஷயங்களை அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போடுறது சரியா என்ற கேள்வி எனக்கு வருது. இது எல்லாத்தையும் ஜனநாயகம் தான். எல்லாம் ஜனநாயகம் என்ற இதுல எல்லாத்தையும் கூத்தடிச்சிட்டு போகலாம் தோழர். ஜனநாயகம் தெரியும் தானே, ஜனநாயகம் 51 இங்கால இருந்து 49 அங்கால இருந்தா இந்த 51 தான் ஜனநாயகம். அப்ப இந்த 49 பேர பிரச்சனை என்னன்னு பார்க்க முடியாதுதான் இந்த ஜனநாயகம். அப்ப இந்த ஜனநாயகத்தையும் நாங்க ஒரு மனித வாழ்வுக்கான மாற்றத்தை நோக்கி போகணும். ஏன்னா இன்றைய ஜனநாயகம் பற்றியும் பல கேள்விகள் இருக்குத்தானே தோழர். அப்ப இந்த மக்கள வாழ்வுக்காக இந்த இது வந்து எப்படி நகர்த்தப்பட வேணும், இந்த நகர்த்தப்படக்குள்ள இந்த நகர்த்துற ஆக்களுக்கு ஆதரவா இல்ல அதுக்கான ஒத்தாசைகளா நாங்க எப்படி செயல்பட போறோம்ன்றதான் இருக்குது. இப்ப எங்களை போல ஆக்களால இதுக்கான எதிரான கேள்விகள் எழுப்ப முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்படுறோம். இன்னைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை இடண்டு சொல்லவோ இல்ல ஜனாதிபதி ஆட்சி முறையை நீ உடனே இடண்டு சொல்லி ஒரு மக்கள் போராட்டத்தையோ அணிதிரட்டவோ எங்களால முடியாம இருக்கு. ஏன் முடியாம இருக்குன்னா இந்த உளுத்து போன சிஸ்டம் வந்து எவ்வளவு மோசமான வேலையை செய்துன்னு நீங்க பாக்குறீங்கன்னு. இந்த அனர்த்தத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயும் அந்த நாட்டுல நடக்கிற அநியாயங்களை நாங்க பாக்குறோம். என்ன தூள்கடத்தல இருந்து கொலைகள்ல இருந்து சுடுறதுல இருந்து யாழ்ப்பாணத்துல வெட்டுற வாழ்வெட்டுல இருந்து நாங்க பாக்குறோம். அப்ப இது எல்லாத்தையும் இந்த நேரத்துல எங்களால உரத்து பேச முடியாத ஒரு நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். உண்மையா அதான் உண்மை. அரசுக்கு எதிராக உரத்து பேச இல்லாத நிலைமைக்கு பேச வேண்டிய ஆக்கள் உண்மையா நாங்க தான் பேச வேணும். ஆனா நாங்களே பேச முடியாத ஒரு சூழலுக்கு நாங்க தள்ளப்படுறோம். ஏன் தள்ளப்படுறோம்டா இங்க வெளியால இருக்கிறது இதை விட மோசமான ஒரு சிஸ்டமே இருக்குதாங்க.
அப்ப இந்த சிஸ்டம் வந்து மெல்ல மெல்ல நிப்பாட்டப்பட்ட பிறகுதான் இதுக்கான தீர்வுக்கு அவங்க வர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது என்ன எனக்கு மனதுக்கு ஏற்படுற விஷயம் தோல. இதுல வந்து ஆரும் சொல்லலாம் இவர் என்ன தத்துவார்த்தவாதியா, இவர் மார்க்சியம் காய்க்கிறார், அதுக்கு நாங்க போத்தவில்லை. இழக்க போக தோல. அப்ப அந்த விஷயத்துல இருந்தா நான் இந்த விஷயத்த பாக்குறேன்னு சொல்லிங்க தோழத்தை இப்பதான். அதே மாதிரி தோல இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு என்னன்னா, இப்ப ஜேவிபிய இனவாத கட்சியாத்தான் தமிழ் தரப்பு எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பேசுது பொதுத்தளத்துல. ஆனா மக்கள் அப்படி பேசுறதா தெரியல. தமிழ் அரசியல் கட்சிகள் மக்கள் இல்ல, கட்சி தலைமைகள் வந்து கட்சி தலைமைகள் பல இன்டர்வியூ பார்த்திருக்கேன். ஜேவிபி இனவாதமா தான் தொடர்ச்சியா பேசுறாங்க. ஜேவிபி 71 89 ஒரு இனவாதமாக இருந்திருக்கலாம். அது வேற பிரச்சனை. அதை நாங்க டீப்பா போக தேவையில்லை. ஆனா அது தன்னை வளர்த்து கொண்டு வேற வேற முறைக்கு வந்து ஒரு 2015 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் 83 மாற்றம் கொண்டு வந்து ஒரு முற்போக்கான பாத்திரமா இன்றைக்கு இனவாதம் தேவையில்ல, ஜனநாயக பண்புகள் வேணும், இந்த இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் அதிகமா தேவை, அதெல்லாம் இல்லாமக்க வேணும் என்று பல விஷயங்களை அவங்க பேசுறாங்க. சிறுபான்மையின மக்களுக்கான உரிமை கொடுக்க வேண்டும் என்று பேசுறாங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வி எனக்கு என்ன திரும்ப திரும்ப எனக்கு எழும்புற கேள்வி, இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இருந்து ஒரு இடதுசாரி சிந்தனையோட வந்த அமைப்புகளை இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பிற்போக்கு புலி தேசிய அரசியலை தொங்கிக் கொண்டு அதை பேசுறது நிலைமையை நாங்க அவதானிக்கிறோம் தோழர். அங்கிருந்துதான் உங்கள் மேல எல்லாம் வார இந்த கேள்விகள், உங்களை அது செய்வோம் இது செய்வோம்ன்ற கேள்வி அங்கிருந்து வருது. ஏன்னா இந்த சாதாரண தமிழ் கட்சிகளே அந்த அரசியல் தவறு பிழையானது என்று வெளியே சொல்ல விரும்பாத ஒரு சூழல்ல முழு சாதாரண சனங்களே இதை நாம சொல்லிட்டோம்னா நாமளும் அங்க மோசமா போயிடுவோமோ, துரோகியா போயிடுவோமோ என்ற பயத்துல அதுகளும் வாய்மூடியா உண்மையை சொல்லாம இருக்குது. இதுக்கான மெயின் காரணமே தமிழ் கட்சிகள தலைமை தான் தோழர். உண்மையான தலைமைகளுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இந்த புலி தேசிய அரசியல் இந்த இது ஒன்றும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு மாற்று அரசியல் நோக்கி நாங்க பேச வேணும். தமிழ் மக்கள்கிட்ட வந்து மாற்று அரசியல் பேசினா அங்க மக்கள் வராதண்டு இல்லை. ஏன் மக்கள் இப்ப எம்பிபியை நோக்கி போகுதுண்டா, இருக்கிற தமிழ் கட்சிகள் எல்லாமே வந்து எந்த அவதானத்தின்படி மிக பிற்போக்கான இந்த புலி தேசியத்தை மட்டும் பேசுறது. அதை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறதால அந்த மக்கள் இவங்கள்ட்ட இருந்து வெளியே போய் எம்பிபியை நோக்கி போகுது தோழர். இங்க எம்பிபியோட பாசத்துல மக்கள் போகல. மக்கள் அரசியல் என்ற வேலையை அவங்க செய்யறாங்க, அங்க மக்களுக்குள்ள இறங்கி செய்யறாங்க. அப்போ மக்கள் அரசியலை செய்யக்குள்ள அவங்கள நோக்கி மக்கள் போறாங்க, இவங்கள்ல இருந்து மக்கள் வெளியேறாங்க. அது உங்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல நடக்கிற சம்பவங்கள் வெளிப்படையா தெரியுதுன்னு. இன்னைக்கு சனம் வந்து என்னென்னத்துக்காக போராட வெளிக்கிடுது, அதை நாங்க ஊக்குவிக்க தேவையில்லை. என்னென்னத்துக்காக போராடுது, அங்கால இவங்களே பாஞ்சு விழுந்து ஓடி போய் தமிழ்நாட்டுல போய் பூடுறாங்க. இப்ப இது இன்றைக்கு வரைக்கும் பூராம ஏன் திடீரென்று பூடுறாங்கன்னா எம்பிபி இப்ப எம்பிபி யாழ்ப்பாணத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரதேசத்தை திரும்ப கைப்பற்றிக்கு தன் அதிகாரத்துக்கு. அப்ப சாதாரண மக்கள் வந்து தங்களுக்காக பேசாட்டி தங்களுக்கான குரல் கொடுக்காத ஆக்களை விட்டு அவங்க வெளியேறுவாங்க. வெளியேற நேரம் அவங்களுக்கு போறதுக்கான ஒரு முற்போக்கு பாத்திரம் வகிக்கிறோம் எந்த தமிழ் கட்சியும் இன்றைக்கு தமிழ் தரப்புக்கு இல்லை. அப்படி இருக்கிற கட்சி யாராவது இருந்தா, இப்ப நான் இருந்த கட்சி உட்பட அப்படி இருந்தா எங்களுக்கு சொல்ல வேணும், நீங்க செய்யற வேலை பிள்ளை, நீங்க ஆதரிக்கிற அரசியல் பிள்ளை, அந்த இதை விட்டு நீங்க இந்த அரசியல் தான் செய்ய வேணும் என்று அவங்க வெளிப்படையா தானே எங்களுக்கு சொல்லலாம். நாங்களும் மாறலாம் தானே. இப்ப நாங்களும் மாறக்கூடாது இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க இபிஆர்ல வந்து வெளிப்படையா சொல்லணும், நீங்கள் ஆதரிக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தவறு சொல்லணும்னு சொல்றீங்க. உண்மையா தானே தோழர். இப்ப நான் உண்மையா ஆதரிக்கிறேன் தோழர். நான் தனிப்பட்ட ரீதியா நான் எபிபி அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து தான் தமிழ் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறாருன்னா ஏன் எதிர்க்கிறாருன்றதை சொல்லணும் நினைக்கிறீங்க. தேசிய மக்கள் சக்தியை ஏன் எதிர்க்கிறாங்க, நாங்க அதை ஆதரிக்கிறோம்டா அந்த ஆதரிப்பு வந்து என்ன தவறு இருக்கு இல்ல, நீங்க இதைத்தான் ஆதரிக்க வேணும், மக்களுக்கான அரசியல் இதைத்தான் செய்ய வேணும் என்று மக்கள் அரசியலையும் சொல்ல வேணும். இப்ப மக்கள்கிட்ட ஒன்னும் செய்யாம வெறும் புலி தேசியத்தை மட்டும் பேசிக்கொண்டு விமர்சனங்கள் வைக்க இயலாது. நாங்க நீங்க நினைக்கிறீங்க சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகட்டும், தமிழீழ விடுதலை இயக்கமாகட்டும், தமிழீழ மக்கள் விடுதலை கழகமாகட்டும், அமைப்புகள் ஆகட்டும், அவர்கள் முன்பிருந்த தமிழ் தேசியம் ஈக்குவல் புலி தேசியம் என்ற அந்த எல்லையை தாண்டலே நினைக்கிறீங்களா? தாண்டல, அதுக்கு இன்னும் பின்னுக்கு தான் போறாங்க, முன்னுக்கு இல்ல. ஒரு இது கூட அவங்க முன்னுக்கு போகல. ஒரு புரட்சிகரமான கட்சி அதுல மாற்றத்தை நோக்கி அது நகர்ந்திருக்க வேணும் இல்ல. அது இன்றைக்கு வரைக்கும் நகரல்ல. ஆரம்பத்தில் 2009க்கு பிறகு அது இருந்த பிரச்சனை வேற. 2009க்கு பிறகு இந்த மக்களுக்குள்ள போகக்கூடிய எல்லா சூழலும் வந்திருக்கு. அந்த சூழலை பயன்படுத்தி மக்கள் அரசியல் ஒன்றை உருவாக்க வேணும்.
அப்ப மக்களுக்கான அரசியல் என்ன? மக்களோட பிரச்சனைகளை கருத்தா கொண்டு வந்து மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கிறதும் போராடுறதும், அதுதான் மக்கள் அரசியல். அதை நீங்க செய்யாம திரும்ப திரும்ப நாங்கள் போய் நின்று கொண்டு அவர் கடற்படை வச்சிருந்தான்னு என்ன படம் வச்சிருந்தானே எங்களுக்கு என்ன இருக்கின்றதானே எங்கட பிரச்சனை. ஆறு என்ன படம் வச்சிருக்காண்ட எங்களுக்கு பிரச்சனை இல்லை தோழர். ஆறு எத்தனை எம்பி வச்சிருக்காருன்றது எங்கட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை எங்கட வாழ்வுக்கான விஷயம் நடக்குதா? எங்கட வாழ்வில் என்ன? எங்கட பொருளாதார பிரச்சனை, எங்கட வாழ்க்கை பிரச்சனை, எங்கட உரிமை பிரச்சனை. இவங்க உரிமை பிரச்சனையிலே உறுதியான நிலைப்பாடு இல்ல, மனிதர்களோட வாழ்க்கை பிரச்சனையிலே உறுதியா இல்லைன்னா நாங்கள் இதாலதான் இப்ப இந்த மக்கள் முழுதுமே எம்பிபியை நோக்கி போறதுக்கான மெயின் காரணம் இது ஒரு முக்கிய காரணம் தோழர். தமிழ் தலைமைக பிற்போக்கான கோஷத்தை ஒரு முற்போக்குவாதிகள் என்று தங்கள் அடையாளப்படுத்துறாக்கள் சொல்லக்குள்ள இவங்களை விட 100 மடங்கு போய் சொல்லக்கூடிய ஆக்கள் அங்கால கஜேந்திரம் பொன்னவங்களும் கோஷ்டி இருக்கித்தானே. இவங்க 100 அடி 10 அடி வந்து அவங்க 100 அடிக்கு அங்கால போய் தமிழ் தேசியம் கடைசி தமிழ் இளமே எடுப்போம் சொல்ற லெவல்ல அவங்க இருக்காங்க. ரைட்டா? அப்ப நீங்க அதுக்குள்ள கலவையாகி போய் நீங்க மக்கள் அரசியல் செய்யலாம்னு நான் நம்பல தோழர். அப்ப அவங்க ஒரு பொதுத்தளத்துல இதை சொல்ல வேணும். நாங்கள் பார்க்கிற பார்வைப்புல இந்த பார்வையை இருந்து வெளியே வாங்குவோம். இப்படி ஒரு விஷயம் இருக்கு, தமிழ் தேசியம் தான், இந்த புலி தேசியம் தான் தமிழ் மக்களோட வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் என்று ஒரு தெளிவாகவும் சொல்ல வேணும். கட்சியை வளர்ப்பம்ன்றதுல இருந்து கட்சிக்குள்ளால கூட்டாக ஆரோட கூட்டு சேர்ற வேண்டும் ஒன்று இருக்குத்தானே தோழர். ஒரு மிக பிற்போக்கான ஆக்களோட கூட்டுக்கு போய் நீங்க எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியாது. எந்த இதுகள் வந்து அப்படித்தான். இன்னைக்கு இலங்கையில ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்துல வந்த எம்பிபி வந்து கணக்க விஷயங்களை சொல்லுது. இனவாதம் இல்லைன்ற முக்கியமான விஷயம், மதவாதம்ன்றது முக்கியமான விஷயம். ரைட்டா? எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும்ன்றது முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயங்களை நாங்க கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு எங்களுக்கான உரிமைக்காக சாதாரண மக்கள்கிட்ட மக்களை அணிதிரட்டுற வேலையும் நாங்க செய்ய வேணும். அதே எம்பிபிக்கும் சொல்ல வேணும். நீங்கள் என்னதான் உங்களை ஆதரிச்சாலும் நாங்கள் இந்த எங்கட மக்களோட பிரச்சனை, சிறுபான்மை மக்களோட பிரச்சனையில நாங்க உறுதியா நிற்போம். அப்ப நீங்க பிள்ளையான இடத்துல போயிருந்து சொல்லலாம். இப்ப தோழர் சொல்லுங்க என்னென்னால் இப்ப சொல்லுறான் குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் ஈக்குவல் புலி தேசியம் என்ற இந்த விஷயத்துக்குள்ளதான் ஏனைய ஆயுத போராட்ட புலிகள் தவிர்ந்த ஆயுத போராட்ட குழுக்களும் கட்சிகளும் இறங்கி இருக்கு. அவர்களும் வந்து கிட்டத்தட்ட தாங்கள் துரோகிகள், தாங்கள் ஒட்டுக்குழுக்கள், தாங்கள் அரசியல் ரீதியாக துரோகம் அழைத்து விட்டோம் என்றதை ஏற்றுக்கொண்டு இதுக்குள்ள போறார்கள் என்று பார்க்கிறதா எனக்கு அது விளங்கல. அதை அவர்கள் கேள்விக்குட்படுத்தவும் இல்லை நினைக்கிறேன் இதுவரைக்கும். அடிப்படை என்னன்னா தமிழ் அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றம் நடக்குது, நாங்கள் அதை தான் கவனிக்கணும். அதை பார்த்தோம்னா இந்த தமிழ் தேசியம் புலி தேசியம் கதைச்சவை எல்லாரும் படிப்படியாக மக்களால நிராகரிக்கப்பட்டு வருகிறோம். இந்த நிலைமையில நாங்கள் இவைகளை பற்றி கதைக்கிறத விட மக்கள் எந்த பக்கம் போகினோம் அதுதானே ஒரு ஜனநாயகத்துக்கான அடிப்படை. பெரும்பான்மை என்னென்றால் இப்ப மக்கள் அதுல இருந்து வெளியில போயினோம். ஆனால் இந்த ஆயுத அமைப்புகள் எல்லாம் சோலைவரான் சொன்ன மாதிரி பின்னுக்கு போயிடும். அவர்கள் புலி தேசியம் ஈக்குவல் தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொள்ளின் ஏன் தங்களை தாங்களே கொண்டே அவை இந்த அதுக்குள்ள அந்த காலுக்குள்ள போட்டு மிதிக்கிறோம்ன்றது எனக்கு விளங்கியது. அதனால எனக்கு எந்த நன்மையும் இல்லையே. ஏனென்றா அவைட்டு அதுக்கு மேலே ஒரு வங்குரோத அரசியல் தானே. அங்க அரசியல் இல்லை, தமிழ் தேசியத்துக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, அது வெறும் கோதாத்தான் இருக்குது. அதாவது இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா எந்த அரசியலா இருந்தாலும் மக்களின் எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கணும். மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய தீர்மானங்கள் எதையும் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் 30 வருஷத்துக்கு மேல ஆயுத போராட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மேல திணிச்சு மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்களே தவிர அவர்கள் அரசியல் விடுதலையே கொடுக்க இல்லை. அப்ப இது கடைசியா ஒரு பரிசோதனை முயற்சியா போயிருக்கு. நாங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா இப்படி தமிழ் தேசியத்தை வியாபார பொருளாக்கி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பாலடிக்கிற ஒரு அரசியலை நோக்கி போறதோ இல்லையென்றா பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சூழல்ல வாழைக்குள்ள அவன் நோக்கினம் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள நாங்கள் ஒற்றுமையா ஜீவிக்கலாம், இல்லாட்டி எங்கட வாழ்க்கையும் அநியாயமா போக போகுது.
அப்ப உண்மையா தமிழ் மக்களின் நலனிலே அக்கறை உள்ள சக்திகள் சோலையுரான் சொன்ன மாதிரி முதல்ல நாட்டிலே ஜனநாயகத்தை கொண்டுருவன், தேசிய சிறுபான்மையினங்கள் அதிலே அவைகளுக்கான சமமான வாய்ப்பு கிடைக்கணும், இனவாதத்தை தோற்கடிக்க வேணும், நாடு ஒரு செழிப்புற்ற நாடா மாறுறதுக்கு சகல சமூகங்களும் ஐக்கியப்பட வேணும். இப்படி ஒரு அரசாங்கம் சொல்லேக்கில்ல. நாங்கள் அதுதானே எங்களுக்கும் தேவை. நாங்கள் சமாதானமா இருந்தால்தானே பொருளாதாரம் செழிக்கும். ஏன் நாங்கள் அந்த பாதையை தெரிவு செய்ய மறுக்கிறோம்? ஏனென்றா நாங்கள் மறைமுகமா சிங்கள இனவாதிகளோட எங்களுக்கு உறவு இருக்குது. குறிப்பா இலங்கையில 2024 ஒரு முற்போக்கு அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்திருக்கு. அது சொல்லுது இனவாதத்துக்கு நாங்கள் போராட போறோம், தேசிய ஐக்கியத்தை பாதுகாக்க போறோம், ஜனநாயகத்தை பலப்படுத்த போறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்கள் என்ன சொல்றீர்கள்? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். நீங்கள் அந்த ஜனநாயக தீர்ப்பை கூட இயக்க தயாராக, அதாவது அந்த அரசாங்கம் வந்து முதலாவது மாதத்திலேயே நீங்க சொல்றீங்க கவுண்ட் விடுவினம், இன்னும் 6 மாதத்திலே போடுவினம். இதை ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெரமுனை சொன்னாலும் பரவாயில்லை, நீங்களும் சேர்ந்து சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அரசியல் பிழைப்புவாதிகளே தவிர மக்களின் நலனில எந்த விதமான அக்கறையும் உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு நாட்டிலே ஒரு பாரிய மாற்றம் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போன இந்த உளுத்து போன அரசாங்கத்தை அனுரா இப்படி சொல்றார். ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் முழுதா மாற்றுங்கோவன் என்று கேட்க அவர் சொல்றார், மக்கள் வந்து மாத்திரத்துக்கான உத்தரவு எங்களுக்கு தெரியல, சில இந்த பொறிமுறைக்குள்ளதான் சில மாற்றங்களை கொண்டு சொல்லி அவை சொல்லினோம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, அப்பப்ப அது ஓடிக்கொண்டிருக்கே, இதுதான் முக்கியமானது. அந்த யந்திரம் ஓடிக்கொண்டு இருக்கே அந்த பழையசான பாட்சிகளை மாற்ற பார்க்கிறோம். அப்ப இது சொல்லி கொண்டு போக மக்களுக்கு தெரியும் இந்த பார்ட்ஸ் மாத்துறது சரி வராது. அப்ப ஒரு பாயிண்டில் அவை சொல்லுவினம், இது நீ காணும் முழுமையா இதை மாற்றுங்க. அப்ப ஜேவிபி என்பிபி என்ன செய்ய பாக்குதுன்னா, மக்களுக்கு சொல்ல பாக்குது ஊழலை ஒழிக்க போறோம், இனவாதத்தை ஒழிக்க போறோம். அப்படி சொல்லல இனவாதிகளுக்கு பொங்கியல இனம், ஊழல்வாதிகள் பொங்கியல இனம், கடத்தல்காரர்கள் வெளியில வரியினம். அப்ப சனம் சொல்லும், இது இப்படி போய் கையாள இயலாது, இது வேற விதமாகத்தான் கையாள வேணும் என்ற மன உணர்வு மக்களுக்கு வரும். அப்ப 2028 தேர்தல் வரைக்குள்ள மக்கள் சொல்லுவினம் கம்ப்ளீட்டா இதுகளை இல்லாமல் பண்ணு. அது மக்கள் சொல்றோன்றதார், நாங்கள் தான் சொல்லணும். ஊடகங்களும் மக்களும் சொல்லணும், இந்த சொஃப்டா போய் இதை செய்ய இயலாது, இந்த பார்ட்ஸை மாத்தி செய்ய இயலாது. நாங்கள் ஆனபடியா இதுல தெளிவா இருக்கணும். நாட்டு மக்கள் விழிப்படைஞ்சிருக்கணும், அவைக்கு தெரியுது எது சரியன்று. இந்த கட்சி புடிகள்ல இருந்து அவ வெளியில வந்துட்டினம். அரசாங்கத்தை சொல்லினோம், இதை செய், சாக்கு போக்கு வேண்டாம், இதை செய்யண்டு. நாங்களும் பார்க்கும். என்னன்னா இதுல முக்கியமானது, ஜேவிபி என்பிபி கூட்டணிக்கும் ஒரு கடமை இருக்கு. தாங்கள் இந்த 5 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து இருக்க வேணும் என்றால் மக்களின் குரலுக்கு செவி கொடுக்கும். அப்ப அந்த வேலை நடக்குது. இன்றைக்கு எதிர்பாராத வகையில அரசாங்கம் பெருந்தொகையான பணத்தை இன்றைக்கு சேமிச்சிருக்கும். பெருந்தொகையான வெளிநாடுகள் இலங்கைக்கு கடனுதவி கொடுக்க தயாராயிருக்கு, இந்த வெள்ள நிவாரணத்துக்கு உதவி செய்ய தயாராயிருக்கு. இதை நாங்கள் என்னென்னு புரியலாம்டா, ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் தோற்றம் பெற்றிருக்கிற காரணத்தினாலதான் இந்த உதவிக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இப்ப உரையாடல் நின்று கொண்ட போது நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வியோட உரையாடல முடிவு கொண்டு வரலாம். இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையில வந்து கிட்டத்தட்ட தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் 80களில் இருந்து தமிழர் தரப்பு வந்து சுதந்திரமாக வாக்களிக்கிறது ஒரு நாள்.
ஆயுத போராட்டத்துல ஆரம்ப கட்டங்கள்ல ஆயுதங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். அதுக்கு பிறகான அரசியல்ல மற்ற தமிழ் கட்சிகளிலும் பார்க்க மக்கள் சற்று முன்னேற்றகரமாக முடிவுகள் எடுத்தார்கள். மக்கள் எடுத்த முடிவுகளுக்கு பின்னால்தான் அரசியல் கட்சிகள் போக வேண்டி வந்தது. அதுக்கும் அந்த அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ளாத நிலையில 2024 மக்கள் ஒரு பாரிய பாய்ச்சல் ஒன்றை செய்துதான் இந்த தேசிய மக்கள் சக்தியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்ப இப்ப மக்கள் வந்து ஒரு லீடிங் பொசிஷனுக்கு அரசியல் கட்சிகளிலும் பார்க்க மக்கள் ஒரு தெளிவான போக்குக்கு வந்துட்டார்கள். வடக்கோ தெற்கோ மலையகமோ மக்கள் அந்த லீடிங் ரோலை பிளே பண்ண துவங்கிட்டினம் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாமா? தோழர் சோழர், நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? அது இப்ப நீங்க இந்த மக்கள் இந்த விஷயத்த நீங்க ஒரு சின்னனாவே நாங்க பார்ப்போம். இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு பிரதேசவையே எம்பிபி கைப்பற்றிருக்கீங்க, அது மக்களுக்கு. ஆனா கொழும்பு மாநகரத்துல அது தன்னை பட்ஜெட்ல தோக்கடிக்கப்படுது. அப்ப உண்மையா அங்க இதுல இருந்தா நான் சொல்றேன், இங்க இலங்கையில வந்து ஒரு வலதுசாரி தன்மையையும் ஒரு இடதுசாரி தன்மையும் கொண்ட ஒரு சூழல் அங்க மக்களுக்காக நடக்குது. அப்ப சாதாரண மக்களுக்குள்ள வந்து இந்த மாற்றங்கள் வருது. சாதாரண கிராமத்துல இப்ப யாழ்ப்பாணம் அந்த பிரதேச சபை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நகரப்புறம் இல்லதானே அது. ஆனா தென்னிலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா கொழும்பு மாநகர சபை அது ஒரு முழு முதலாளித்துவத்தை அந்த முதலாளிகள் அதான் நான் சொல்ல இருந்தேன். அந்த பணம் கையாடல் படல் தான் அங்க தோக்கடிக்கப்படுது தோழர். அது நாளைக்கு அது வெல்றதா தோக்குறதுன்ற வேறு. ஆனா ஒரு சாதாரண கிராமத்துல நான் முதலே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பற்றுப்பு தொகுதியை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அங்க சாதாரண மக்கள் வாழ்றது அந்த வாக்கும் அந்த வீதமும் எப்படி எம்பிபியை நோக்கி அது நகருது. அப்ப நாங்கள் இந்த விஷயம் இன்னைக்கு இலங்கையில என்ன நடக்குதுன்ற விஷயங்கள்ல இருந்து பாக்குறேன். ஆனா எங்கட பிரச்சனை ஒன்று இருக்கிறன்றது அதுக்காக நாங்க தான் போராட வேணும். நாங்க அதுக்கு இளைஞர்களை தயார்படுத்த வேணும். இந்த சூழல்ல இந்த அரசு வருகிறது, இந்த அரசை நாங்க ஆதரிச்சு கொண்டு இந்த அரசுக்குள்ள இருக்கிற எம்பிமாருக்கும் அழுத்தம் கொடுக்க வேணும். நாங்கள் இதை நீங்க ஆதரிச்சு ஆக வேணும் என்று ஆதரிக்காட்டி நீங்க மக்களால நாளைக்கு தூக்கி எறியப்படுவீங்க. அப்ப நாங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து தோழர் ஒரு இன்றைக்கு இருக்கிற இலங்கையும் இன்றைக்கு இருக்க உலகத்திலேயும் மாற்றம் நடந்து கொண்டிருக்கேன். சும்மா இந்த ஐபிசில வந்து சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும் தானே, ஐபிசி ஆக்கள் புதிய காலத்துல இருந்து செய்த ஆய்வுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கேள்வியில எங்க தோல்வி எங்க வெற்றி, எதை நோக்கி நகருது, எதை நோக்கி உலகம் நகரும் என்ற எந்த இதுவும் இல்லாம தாங்க விரும்புற அவங்களோட சொந்த விஷயத்துல இருந்து அவங்க அதை ஆய்வு செய்யறாங்க. அமெரிக்கா அங்க வந்து புடிங்க போகுது, அதை பத்தி நாங்க பேசணும். இன்னொருக்கா நாங்க பேசுவோம். முக்கியமா என்னோட கடைசியா நாங்கள் ஆரம்பிச்ச புள்ளி ஒன்று, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ்நாட்டுக்கு சென்றது வந்து சீமானுடைய வாக்குகளை பலகீனப்படுத்துறதுக்கா, சீமான் ஒரு நாள் வாங்க அரசியல் ரீதியாக வெல்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. சீமான் களமிறக்கப்பட்டது இந்திய உளவு நிறுவனத்தால களமிறக்கப்பட்டது திமுகவினுடைய வாக்குகளை சிதைப்பதற்காகத்தான். இப்ப நடிகர் விஜயும் அதை களத்துல குதித்து இருக்கிறார். இப்ப சைக்கிள் கட்சியினுடைய இந்த தமிழ்நாட்டு பயணம் ஏன் என்று நினைக்கிறீங்க? அடுத்தது வந்து ஜெய்சங்கருடைய வெளிநாட்டு பயணம், அடுத்ததாக ஜூலிச்சாங் நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில இருந்து விட்ரோ பண்ணப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகளை வந்து ஒரு சுருக்கமாக சொன்னா நல்ல, அதுல நீங்கள் பதிலளிக்கின்ற பொழுது இதுவரை வந்து விடுதலை புலிகள் சார்ந்த கட்சிகளும் வந்து திமுகவை வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாகத்தான் கணிச்சு வச்சிருந்தார்கள் அந்த உண்ணாவிரத போராட்டம். ஆனா அதுக்கு முதலே திமுக விடுதலை புலிகளுடைய 2 இராணுவ நடவடிக்கை, ஒன்று பத்மநாபாவினுடைய கொலை, அடுத்தது ராஜீவ்காந்தியுடைய கொலை. இந்த 2 கொலை காரணமாகவும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதால திமுக வந்து இலங்கை பிரச்சனையில ஒரு அந்நிய தன்மையை பேணினது உண்மை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் திமுகவை ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்த்த போக்கு இருந்தது. இந்த பின்னணியில நீங்கள் இருவருமே ஒரு நிமிடங்களுக்குள்ள இதை சொன்னீங்கன்னா நல்ல நினைக்கிறேன். உண்மையா தோழர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தலுக்காகத்தான் இவங்க போயிருக்காங்க. இப்ப கஜேந்திர நம்மள மக்கள் போனது நாளே தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தலுக்காக தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை கொண்டு வர்றதுக்கு தான் அவங்களோட நோக்கம். ஆதரவா தான் போயிருக்காங்க, சந்தேகப்பட தேவையில்லை. அதுதான் உண்மை. வந்து ஏண்டா அது மற்ற பக்கம் போகாதான் இவங்கட போகையில. அடுத்தது வந்து மோடியோட ஆளா வந்து ஜெயசங்கர் வந்ததுன்றது வந்து அது இந்தியாட தேவைகள் கணக்கெடுக்கி இந்தியாட விஷயங்கள் அங்க இருக்குது. இலங்கைக்கு அது தொடர்ந்து தன்னை
கையாளுது. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்தியாவை கையாளுறதுக்கு எங்களுக்கு 1 hour உண்மையா இலங்கையை 1 hour காணும், அதுக்கான எல்லா இதுவும் எங்கள்கிட்ட இருக்கேன். அது அவங்களோட ராணுவ ஆய்வாளர்கள் அவங்க எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப இதுல அமெரிக்க ஜிசிங் அங்க போறாரா வாராரான்னு உங்களுக்கு தெரியும். இந்த அரங்களே போராட்டம் நடக்கக்குள்ள ஜேவிபி ஒப்பிசிக்க போய் பார்த்தவதானே இவர் இப்படி இந்த விஷயங்களை நாங்க கொஞ்சம் ஆழமா உணர்ந்தோல இதோட நாங்க நிப்பாட்டோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்தியால நடக்க போற தேர்தலை மையப்படுத்தின மூவ் ஒன்றும் அங்க நடக்குது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த தமிழாக்கள். 13வது திட்டத்துக்கு எதிராகத்தான் கஜேந்திரகுமார் கருதி சொல்றார். திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில நெருக்கமான உறவு இருக்குது. காங்கிரஸ் கட்சி காலத்திலான் 13வது திருத்தம் கொண்டு வந்தது. அப்ப 13வது திருத்தத்தை எதிர்க்கிற ஒரு ஆள் திமுகவிட்ட போய் என்ன சொல்லி இருக்க வேணும், நாங்களும் 13வது திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருக்கணும். ஏன் நீங்கள் சொல்லல? அப்ப இதுல இருந்து தெரியுது நீங்கள் சட்ட வேடம் போடுறீங்க. அடுத்தது, நீங்கள் இங்க இருக்க இந்தியாவுக்கு எதிராக ஒரு தரம் சொன்னீங்க. ஒரு காலத்தில கருணாநிதி தான் இந்த போருக்கு பின்னணியிலே ஆதரிச்சிருந்ததுன்ற குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க. நீங்கள் இன்றைக்கு போய் ஸ்டாலின் காலில் விழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஏதோ தேவைக்காக நீங்கள் போனீங்களே தவிர நீங்கள் தமிழக பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போகல. வடக்கு தமிழர்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை கூட கதைச்ச மாதிரி தெரியல. 2000க்கு மேற்பட்ட மீனவர்கள் இந்திய தூதரகத்தை, யாழ்ப்பாணத்துல உள்ள தூதரத்தை நீக்க சொல்லி கூட போராடி இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து தெரியுது, அதாவது நீங்கள் மீனவர்களுக்காகவும் பேசல, 13வது திருத்தத்துக்காகவும் பேசல. அப்ப நீங்கள் வேறு யாட்டியோ கூலி வேலைக்காகத்தானே போயிருக்கிறீங்க. தமிழ் மக்கள் புத்திசாலிகள், புரிஞ்சு கொள்ள வேணும். இதுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சி அரசியலை நல்லா புரிஞ்சு கொண்டு எதிர்வரும் காலத்தில மக்கள் இவைகளை முற்றாக நிராகரிக்கிறது தவிர வேற வழி. நான் அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடல முடிக்கலாம். சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனதோட, இப்ப இந்த ஐபிசி போன்ற ஊடகங்கள், இந்த மாற்று ஊடகங்களை நாங்கள் அவதானிக்கும். இந்த தமிழ் கட்சிகள் என்னதான் இருந்தாலும் ஒரு நீண்ட காலம் போராட்ட வரலாறு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் அந்நியப்படுத்தி இது எல்லாத்தையும் சீரோவாக்கி ஒரு புதுசொன்ன கொண்டு வர முயற்சிக்குது. அதெல்லாம் நாங்க கவனமா இருக்கணும். நினைப்பேன் இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கிறாக்கிட்ட தவறுகள் இருக்கு. ஆனா நீண்ட காலம் தங்களோட வாழ்க்கையை இந்த மக்களுக்காக செலவழிச்ச ஆக்கள். ஆனா இதை தாண்டி இந்த ஐபிசி போன்ற ஆக்கள் ஆய்வை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ ஒரு புதுசொன்ன களமிறக்குற நோக்கமும் அதுக்குள்ள தட்டுக்கட்டு போகுது. என்ன அதுகளையும் நாங்க அவதானிச்சு கொண்டு அதுல ஒரு விஷயம் சொல்ல விடுங்க, நீண்டு கொண்டே போகுது. ஆனந்த சங்கரினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியை முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருது. அவர்களை களமிறக்கிறதுக்கான சில நடவடிக்கைகளும் இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்காகத்தான் இதை கொண்டு வர நடத்த கட்ட நாங்க அதை பத்தி பேச வேண்டும். இளஞ்செழியன் இல்ல, இளஞ்செழியனை விட வேற ஆக்களை இதுக்குள்ள எப்படி இதை கையாளுறன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா அவங்க சரி பிழைக்காங்கால ஜேவிபி ஆக்கள், எனக்கு ஜேவிபி எம்பிபி என்றாலே எனக்கு ஜேவிபி ஆக்களை பிடிக்கும். நாளைக்கு நாட்டில் ஒரு பிரச்சனைனா ரோட்ல இறங்கி நிப்பான், களத்துல நிப்பான். அதே மாதிரி இந்த கட்சிக்காரன்கள் எவ்வளவு பிற்போக்குத்தனமா என்ன இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்ல நிப்பாங்க, சரி பிழைக்காங்க. இந்த ஆக்கள் எல்லாரும் நாம வந்த மாதிரி தான் எல்லாரும் ஐரோப்பால பேக்கோடா நிப்பாங்களே, எல்லாரும் விசா எடுக்கக்கூடிய ஆக்கள் தான், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இதுலயும் நாங்க கவனமா இருக்கணும் தோழர். ஆனா இவங்களை எல்லாம் செழுமப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்க. ரைட், அதை நாங்க விமர்சனமா தான் வைக்கலாம். நாங்க ஒண்ணு செய்யலாதானே, விமர்சனமா வைப்போம். நன்றி தோழரா. அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் சிவலிங்கம். நன்றி தோழர் சோலை. நன்றி ஜெயபாலன்.